சரி, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து let integral 0 to pi by 2 sin power mx into cos power nx dx. இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரிடக்ஷன் ஃபார்முலா. ஓகேவா? நம்ம சைன் அண்ட் காஸில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மை பிரித்தோம்ல ஆஸ் சச்சவே. இப்போ இந்த சைன் பவர் mx அப்படின்ற டேர்மை நம்ம பிரித்து எழுத போகிறோம். இது i m n is equal to எழுதிக்கணும். இப்போ அதே i m n is equal to 0 to pi by 2 sin பவர் m எப்படி பிரிக்கிறோம், நம்ம sin பவர் m minus 1 x into sin x, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது cos பவர் nx dx. ஓகேவா? இப்போ இது மல்டிப்ளிகேஷன் இருக்க இன்டகிரேஷன். இப்போ udv எடுக்கணும். இப்போது நம்ம இந்த டேர்மை யூன்னு எடுக்க போகிறோம், இந்த மொத்த டேர்மை டிவின்னு எடுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் u is equal to sin பவர் m minus 1 x. ஓகேவா? இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du வரும். sin பவர் m minus 1 xனா பவரில் m minus 1 இருக்கா, அப்போ அது முன்னாடி வந்துடும். இன்ட்டு sin பவர் m minus 2 x. இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் சைனோட டிஃப்ரென்சியேஷன் என்னது, cos x. நெக்ஸ்ட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் dx வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் பெருசு இதில். ஓகேவா? இன்டகிரல் dv இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, sin x இன்ட்டு காஸ் பவர் nx dx. ஓகேவா? நான் இந்த காஸ் பவர் nx dx இப்படி எழுதலாமா, sin x இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு பவர் n dxன்னு எழுதலாமா, இப்படி எழுதலாமா? நெக்ஸ்ட்டு இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த காஸ் எக்ஸ் இருக்குல்ல, இந்த காஸ் எக்ஸை நம்ம டீன்னு எடுத்துக்க போகிறோம். லெட் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகேவா? நெக்ஸ்ட் இது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் அது மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. இப்போ இங்கே பாரு, நம்மளோட இன்டகிரேஷனில் சைன் எக்ஸும் இருக்குது டிஎக்ஸும் இருக்குது. அதே மாதிரி இங்கே சைன் எக்ஸும் இருக்குது டிஎக்ஸும் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் அங்கே அனுப்பிடு. சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி. ஓகேவா? இப்போ இதில் சில சேஞ்ச் பண்ணலாமா, இன்டகிரல் டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஎக்ஸை பதில் என்ன எழுதலாம், மைனஸ் டிடின்னு எழுதலாமா. சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி எழுதலாமா. காஸ் எக்ஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டகிரல் டி பவர்னு இருக்குது என். ஓகேவா? டி பவர் என்னோட ஃபார்முலா என்னது, மைனஸ் டி பவர் n + 1 டிவைடட் பை n + 1. இதில் n + 1 கான்ஸ்டன்ட் வெளில எழுதிடு, மைனஸ் 1/n + 1. இந்த டீன்றது என்னது, நம்ம டீன்றது என்னது, காஸ் எக்ஸ் தானே. அப்போ காஸ் பவர் n + 1 x. இதுதான் v. சரியா? புரிஞ்சுதா? நான் இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். நம்ம காஸ் எக்ஸை டீன்னு அசியூம் பண்ண போகிறோம். இதை ஏன் அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏன்னா காஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் சைன் எக்ஸ் வரப்போகுது. அப்போ இந்த சைன் எக்ஸும் டிஎக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் நம்ம அசியூம் பண்ணுறோம் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. அப்போ டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி வரும். நமக்கு தேவை சைன் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இந்த மைனஸ் அங்கே அனுப்பிடலாமா. அப்போ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம மைனஸ் டிடின்னு போடலாம். ஓகேவா? காஸ் இருக்கா, காஸை நம்ம டீன்னு அசியூம் பண்ணதால டி பவர் என் இருக்கிறதால என். ஓகேவா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வச்சு இன்டகிரேஷன் பண்ணிட்டு போனால் அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இன்டகிரல் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவில். ஓகேவா? இப்போ i m n இஸ் ஈக்குவல் டு uனது சைனுக்கு பவர் m minus 1 x u. vனது v இது கான்ஸ்டண்டா, அதை வெளில எழுதிடு, மைனஸ் 1/n + 1. நெக்ஸ்ட்டு காஸுக்கு பவர் n + 1 x. லிமிட்னது
லிமிட் 0 to π/2 மைனஸ் இந்த மைனஸ் ஓகேவா இன்டெக்ரல் v என்னது இதானே v vல இது கான்ஸ்டன்ட்டா அது வெளில எழுது இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு ப்ளஸ் 1/n + 1 இன்டெக்ரல் 0 to π/2 vல என்ன இருக்கு cos பவர் n + 1x இன்டூ duல என்ன இருக்கு duல கூட m-1 கான்ஸ்டன்ட் அதை எழுதிக்கணும் m-1 வெளில நெக்ஸ்ட் sin பவர் m-2x இன்டூ cos x dx ஓகேவா இது வரையும் புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் இங்கே பாரு நமக்கு நல்லாவே தெரியும் என்னது இது சைனு ஓகேவா சைனுக்கு 0 இருக்கு 0 வந்துடும் இது காசுக்கு π/2 இருக்கு 0 வந்துடும் அப்போ இந்த மொத்த டேர்மே என்னது 0 ஓகேவா அப்போ அந்த டேர்மே இருக்காது இப்போ பாக்கி என்ன இருக்கும் im, n is equal to m-1/n + 1 0 to π/2 sin பவர் m-2x into cos பவர் n + 1x into cos x dx இந்த டேர்ம் வரையும் இருக்கும் ஓகேவா இப்போ இதுவும் cos x தான் இதுவும் cos x தான் இது cos பவர் 1x இந்த மாதிரி ஒரு பேஸ் ஏமா இருந்தால் பவர் என்ன ஆயிரும் பவர் ஆட் ஆயிரும் இங்கே n + 1 இருக்குது இங்கே +1 இருக்குது அப்போ n + 1 + 1 வந்து என்னது n + 2 அப்போது which is equal to m-1 divided by n + 1 0 to π/2 sin பவர் m-2x into cos பவர் n + 2x dx கரெக்டு தானே இது n + 1 இங்கே 1 இருக்குது +1 ஆட் பண்ணால் n + 2 தானே வரப்போகுது அதுதான் நான் எழுதியிருக்கேன் இப்போ இது இருக்குல்ல இதை நம்ம பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும் m-1 divided by n + 1 0 to π/2 sin பவர் m-2x நமக்கு தேவை அப்படின்றது sin²x இல்லை cos²x தேவை நம்ம இந்த சைனுக்கு பிரித்தா சைனுக்கு பவர் -2 வந்துடும் அதனால் பிரிக்க முடியாது ஆனால் இங்கே தான் +2 இருக்குது அப்போ தான் பிரிக்க முடியும் அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் cos பவர் nx into cos²x dx அப்படின்னு பிரிக்கலாம் இப்போ நமக்கு cos²x ஃபார்முலா தெரியுமா cos²x ஃபார்முலா என்னது 1 - sin²x அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்போ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்போது m-1 divided by n + 1 integral 0 to π/2 cos²x என்ன போடலாம் 1 - sin²x sin பவர் m-2x into cos பவர் nx dx ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணோம் 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணோம் sin பவர் 2x கூட இதை மல்டிப்ளை பண்ணோம் m-1 divided by n + 1 0 to π/2 1 into இந்த மொத்த டைம் மல்டிப்ளை பண்ண அப்படியே தானே வரும் sin பவர் m-2x into cos பவர் nx dx இங்கே மைனஸுக்கு தானே மைனஸ் இங்கே பாரு சைனும் சேம் பேஸா இங்கே பவர் +2 இருக்குது இங்கே பவர் -2 இருக்குது அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அப்போ என்ன வரும் sin பவர் m-2 sin பவர் mx into cos பவர் nx dx ஓகேவா நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா இதை நம்ம காமனாகவே dx போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த இன்டெக்ரலும் இது ரெண்டுத்துக்கும் காமன் தானே அப்போ இது ரெண்டுத்துக்கும் பிரித்து எழுதணும்ல அப்போது im, n is equal to m-1 divided by n + 1 limit 0 to π/2 sin பவர் m-2x into cos பவர் nx dx minus இப்போ இதுக்கும் வரும்ல m-1 divided by n + 1 இது மைனஸ் ஓகே லிமிட் 0 to π/2 sin பவர் mx into cos பவர் nx dx ஓகேவா இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன பார்த்தோம் கொஸ்டின் அது im, n is equal to 0 to π/2 sin பவர் mx into cos பவர் nx dx பார்த்தோமா இங்கே m பவர் இருக்கிறதுனால m போட்டோம் n பவர் இருக்கிறதுனால n போட்டோம் ஓகேவா இப்போ அதே மாதிரி மாற்ற போகிறோம் im, n is equal to
m minus 1 divided by n plus 1. இங்கே என்னது இருக்கு? I m minus 2 n minus m minus 1 n plus 1. இங்கே பவர் இருக்கு, m இருக்கு, இங்கே பவர் n இருக்கு. அப்போ I m n. இதுவும் m n தான், இதுவும் m n தான். இதை அங்கே அனுப்பணும். ஓகேவா? அப்போ I m n plus m minus 1 divided by n plus 1 I m n is equal to m minus 1 divided by n plus 1 I m minus 2 n. இது ரெண்டுத்துலையும் I m n காமனாக இருக்கா? அதை காமனாக எடுத்துட்டு I m n காமனாக எடுத்தா 1 plus m minus 1 divided by n plus 1 which is equal to m minus 1 divided by n plus 1 I m minus 2 n. நான் இப்போ கூட சொல்கிறேன், எக்காரணத்து கொண்டும் இந்த 1 அப்படியே இங்கே ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணால் தப்பு. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். நீ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் பண்ணிட்ட அப்படின்னா ஆன்சர் வராது, தப்பாயிரும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ I m n இங்கே என்ன வரும்? n plus 1 divided by n plus 1 plus m minus 1 divided by n plus 1 which is equal to m minus 1 divided by n plus 1 I m minus 2 n. என்ன பண்ணியிருக்கேன் நான்? இங்கே டினாமினேட்டரில் இது 1 by 1 தானே, டினாமினேட்டரில் n plus 1 வரணும். அப்போ நான் இன்டூ n plus 1 இன்டூ n plus 1 பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் I m n n plus 1 plus m minus 1 divided by காமனாக n plus 1 which is equal to m minus 1 divided by n plus 1 I m minus 2 n. இப்போ கவனி, இந்த டினாமினேட்டர் கேன்சலா, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சலா, பாக்கி என்ன இருக்குன்னு எழுதணும். I m n m plus n is equal to m minus 1 I m minus 2 n. ஓகேவா? இப்போ இதை அங்கே அனுப்பிடு. I m n is equal to m minus 1 divided by m plus n. ஓகேவா? I m minus 2 n. இதுதான் உனக்கு தேவை இப்போதைக்கு. ஓகேவா? இது வரையும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? இப்போ இதில் வந்து கேஸ் 1 ஃபார் ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் என்ன வரும்? அதுக்கு புட் m is equal to m minus 2, m minus 4, m minus 6 and so on. So அப்போ என்ன வரும்? I m minus 2, n. இங்கே m இருக்கு, mக்கு பதிலாக m minus 2 minus 1. அப்போ minus 2 minus 1 அது m minus 3 divided by mக்கு பதிலாக m minus 2. அப்போ m plus n minus 2. I minus 2 இருக்கு, minus 2 இருக்கு, அப்படின்னா வரும் minus 4, m minus 4, n. நெக்ஸ்ட் டேர்ம் அழகாக எழுதலாம். I m minus 4, n is equal to இது 3 ஆட் நம்பர், அடுத்த ஆட் நம்பர் 5, m plus n minus 2 ஈவன் நம்பர், அடுத்த ஈவன் நம்பர் 4, I m minus 6, n. அதே மாதிரி I m minus 6, n எப்படி எழுதலாம்? m minus 7 divided by m plus n minus 6 I m minus 8, n. and so. இப்போ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு ஈவன் நம்பர் ஓகேவா எங்கே முடியும்? ஃபஸ்ட் ஈவன் நம்பர் என்னது? 2. ஓகேவா? ஃபஸ்ட் ஈவன் நம்பர் 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6, அந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டே போவோம். இந்த எம்மோட வேல்யூவே 4ஆக இருந்தால் என்ன ஆகும்? ஓகேவா? ஆனால் நம்ம போயிட்டே இருந்தால் 10, 8, 6, 4 அப்படி தானே போவோம். அப்படி போகும்போது 4, 2 அதுதான் கடைசியாக இருக்கிற ஈவன் நம்பரு. அப்போ 4 போட்டால் என்ன ஆகும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிப்பாரு. எம்முக்கு பதிலாக 4 வந்துடுச்சா? அப்போ 4 minus 1 என்னது? 3 divided by 4 plus n. 4 plus n. ஓகேவா? இல்லை n plus 4 எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ I எம்முக்கு வேலை என்ன போட்டிருக்கோம்? நம்ம 4 போட்டிருக்கோம். 4 minus 2 எவ்வளோ? 2. அப்போ I2, n. தெளிவாக புரியுதா இல்லையா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? I m n is equal to m minus 1 divided by m plus n I m minus 2, n என்ற ஃபார்முலாவில் mோட வேல்யூ 4 அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே 4 வருமா? I4, n is equal to 4 minus 1 divided by
4 plus n I 4 minus 2 comma n. 4 minus 1 என்னது 3 divided by 4 plus n I 4 minus 2 என்னது 2 comma n. இதை தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஈவன் நம்பர் என்னது 2 தானே, I 2 comma n. இப்போ இதில் 2 அப்ளை பண்ணி பாரு, என்ன வரும்? இப்போ m is equal to 2 அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. I 2 comma n is equal to 2 minus 1 என்னது 1 divided by 2 plus n I m minus 2 என்னது, அதான் 2 minus 2 என்னது m 2 தானே, அப்போ 2 minus 2 0 comma n அதான் எழுத போகிறோம். 1 divided by 2 plus n I 0 comma n. இது வரையும் புரியுதா? ஓகே, நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போது ஓவரால் I m comma n எப்படி எழுதலாம் அப்படின்னா, பாரு ஃபர்ஸ்ட் இந்த டேர்மா, அப்போ என்ன வரும் m minus 1 divided by m plus n. நெக்ஸ்ட் இந்த டேர்மா m minus 3 divided by m plus n minus 2. நெக்ஸ்ட் m minus 5 divided by m plus n minus 4. ஸோ அண்ட் ஸோ போயிட்டே இருந்து என்னென்ன முடியும், 3 by 4 plus n divided by 3 by 4 plus n into 1 by 2 plus n into என்ன வரும் I naught comma n. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே இந்த I naught comma n தான். பட் I naught comma n is equal to integral 0 to pi by 2. இந்த mக்கு பதில் என்ன வரணும், அப்போ சைனுக்கு தானே m இருந்தது, அப்போ sin power 0x into n என்னது cos power nx dx. anything power 0 இது வந்து 1, அப்போ என்ன ஆயிரும் integral 0 to pi by 2 cos power nx dx. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, இது என்னது ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் cos power nx dx. இப்போ திருப்பி இப்படியே வந்துருச்சா, நம்ம cos power nx dx ரிடக்ஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோமா, என்ன வந்தது ரிடக்ஷன் ஃபார்முலா, அதை தான் நம்ம இங்கே பிரித்து எழுத போகிறோம். I naught comma n is equal to பிரிக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் ரிடக்ஷன் ஃபார்முலா என்ன படிச்சிங்க, n minus 1 divided by n, n minus 3 divided by n minus 2, n minus 5 divided by n minus 4, so on so 1 by 2 pi by 2, n minus 1 divided by n, n minus 3 divided by n minus 2, n minus 5 divided by n minus 4, so on so 2 by 3 1. இது எப்போ, இது ஈவனாக இருந்தா இது ஆடாக இருந்தா. இப்போ தான் நம்ம காம்பினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இல்லை ஃபஸ்ட்டு கேஸ் இதில் என்ன வரும்னா, m ஈவனாக இருக்கணும், n என்னவாக இருக்கணும் ஈவனாக இருக்கணும். இப்போது நம்ம m எடுத்தது ஈவன் நம்பர் தான் எடுத்தோம், அப்போ இதுதானே ஃபஸ்ட்டு வரும். என்ன வரும், I m comma n is equal to m minus 1 divided by m plus n, m minus 3 divided by m plus n minus 2, m minus 5 divided by m plus n minus 4, so on so 3 divided by 4 plus n, 1 divided by 2 plus n. இந்த I naught comma n தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஈவன் நம்பர் தான் கன்ஃபார்ம், m ஈவனுக்கு தான் நம்ம கேஸை எடுத்தோம். ஓகேவா? இப்போ n என்னவா இருக்கணும், n ஈவனாக தான் இருக்கணும் அப்படின்னா இது எடுத்துக்கணும். அப்போ என்ன எடுத்துக்கணும், n minus 1 divided by n, n minus 3 divided by n minus 2, n minus 5 divided by n minus 4, so on so 1 by 2 pi by 2. இந்த கேஸ் தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கேஸ் 2, m ஈவனு ஆனால் n ஆட் அப்படின்ற போது என்ன எடுத்துக்கணும், ஈவன் கேஸுக்கு இதுதான் வரும். ஏன்னா நம்ம ஈவனுக்காக தான் பார்த்துருக்கோம், லாஸ்ட்டில் 4 2 போட்டோம்ல, ஈவனுக்காக தான் m பார்த்துருக்கோம். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். I m comma n is equal to m minus 1 divided by m plus n, m minus 3 divided by m plus n minus 2, m minus 5 divided by m plus n minus 4, so on so 3 by 4 plus n into 1 by 2 plus n into இது ஈவன். இப்போ n என்னது ஆட், அப்போ ஆடுக்கு இந்த டேர்ம் தானே வரும், அது அப்படியே எழுதணும். n minus 1 divided by n, n minus 3 divided by n minus 2,
n minus 5 divided by n minus 4, so on, so 2 by 3, 1. ஓகேவா? சாரி அது மறைச்சிச்சு, இந்த மாதிரி வரும். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போக போகிறோம். கேஸ் 2 ஃபார் ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணோம். புட் m is equal to m minus 2, m minus 4, m minus 6, so on, so அதில் என்ன வரும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், அதனால் அப்படி அதை மட்டும் சீக்கிரமாக எழுதிடுறேன். m minus 3 by m plus n minus 2 I m minus 4 comma n I m minus 4 comma n is equal to m minus 7 divided by m plus n minus 4 I m minus 6 comma n. இப்போ இதில் ஆட் நம்பர் இருக்குல்ல, ஆட் நம்பர் வரும்போது கடைசி ஆட் நம்பரில் என்னென்ன முடியும்? கடைசி ஆட் நம்பர் 3. அப்போது I 3 comma n கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே யார் இருக்கா? 5. அப்போ இது ரெண்டு தடவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1 நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 5 என்ன விஷயம் இங்கே? எங்க I m comma n is equal to m minus 1 divided by m plus n I m minus 2 comma n. இந்த ஃபார்முலாவில் mோட வேல்யூ 5 போட போகிறோம். அப்போ I 5 comma n is equal to 5 minus 1 என்னது? 4 divided by 5 plus n 5 plus n I m minus 2, அதான் 5 minus 2 என்னது? I 3 comma n. இது 5க்கு. இப்போ m 3 போட போகிறோம். I 3 comma n is equal to 3 minus 1 என்னது? 2 divided by 3 plus n I 3 minus 2 என்னது? 3 minus 2 1 comma n. இதை தான் எழுத போகிறோம். I 5 comma nக்கு 4 divided by 5 plus n I 3 comma n 2 divided by 3 plus n I 1 comma n. இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, இது அப்படியே வரிசைப்படுத்தி எழுதணும்ல. I m comma n is equal to, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, என்னது? m minus 1 divided by m plus n into m minus 3 by m plus n minus 2 m minus 5 divided by m plus n minus 4, so on, so என்னது இங்கே கடைசியில் 4 by 5 plus n into 2 by 3 plus n என்ன வருது? I 1 comma n. இந்த I 1 comma n தான் கண்டுபிடிக்கணும். பட் I 1 comma n is equal to 0 to pi by 2. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சைனுக்கு பவர் m இருக்கும். m வந்து 1x into cos power nx dx. இதை நம்ம ஸ்டார்டிங்கில் இன்டெக்ரல் dv பண்ணோம் பார்த்தியா, அதே மாதிரி தான் பண்ணோம். லெட் cos x is equal to t. இதை நம்ம இப்படி எழுதலான்னு சொன்னல, 0 to pi by 2 sin x into cos x க்கு பவர் n dx எழுதலான்னு சொன்னல, அதுதான் பண்ண போகிறோம். let cos x is equal to t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x dx is equal to dt. நமக்கு sin x-உம் dx-உம் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த மைனஸ் அங்கே அனுப்பிடு. அப்போ sin x dx is equal to மைனஸ் dt. ஓகேவா? இப்போ இந்த இன்டகிரேஷன் திருப்பி மறுபடியும் வா. 0 to pi by 2 sin x-உம் dx-உம் மைனஸ் dt ஆயிருப்பா. cos x நம்ம என்ன எடுத்திருக்கோம்? tன்னு எடுத்திருக்கோம். பவர் என்ன இருக்குது? n இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இன்டகிரேஷன் பண்ணால் t power n plus 1 divided by n plus 1 கிடைக்கும். லிமிட் 0 to pi by 2 minus 1 by n plus 1 கான்ஸ்டன்ட். t என்னது? t தான் cos x. அப்போ cos power n plus 1 x லிமிட் 0 to pi by 2. cosக்கு pi by 2 என்ன வரும்? minus 1 by n plus 1 cos n plus 1 pi by 2 minus cos n plus 1 0 minus 1 by n plus 1 cos pi by 2 0 minus cos 0 1. அப்போ என்ன வரும்? இதுவும் மைனஸ் 1 இதுவும் மைனஸ் 1 வரும். ப்ளஸ் 1 by n plus 1. அப்போது நம்ம என்ன எடுத்தோம்? கேஸ் 1 m வந்து ஆடாக இருந்தால், ஏன்னா நம்ம ஆட் நம்பர் மட்டும் தானே எடுத்திருக்கோம். அப்போ m ஆடு, n ஈவனாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி இந்த ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? I m comma n is equal to, நம்ம ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சோம்ல, இது என்னது? அதை எழுதணும்.
m minus 1 divided by m plus n into m minus 3 divided by m plus n minus 2, m minus 5 m plus 1 minus 4, so on. So 4 by 5 plus n, 2 by 3 plus n into never know. இது நமக்கு என்ன கிடைச்சது? இந்த in plus 1 வரும். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலாவில் இந்த 3 ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்கு, சைனும் காசும் சேர்ந்து வந்தால். இதை சப்போஸ் எக்ஸாமில் கேட்டால் எப்படி போடணும்? இப்போது ஃபஸ்ட்டு கொஷினா, இப்போது ஃபைண்ட் இன்டெக்ரல் 0 to pi by 2 சைனுக்கு பவர் 6x இன்ட்டு காசுக்கு பவர் 4x dx இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எம்னு எடுத்துக்கணும். ஓகேவா? லெட் m is equal to 6 and n is equal to 4 and both m and n are even. ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர் தானே. எம்மும் என்னும் ஈவனாக இருந்தால் ஃபார்முலா என்ன? இதோ எம்மும் என்னும் ஈவனாக இருந்தால் ஃபார்முலா என்ன? இதுதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எழுதணும். என்ன ஃபார்முலா? I m comma n is equal to m minus 1 divided by m plus n into m minus 3 divided by m plus n minus 2, m minus 5 divided by m plus n minus 4, so on. So 3 by 4 plus n into 1 by 2 plus n into n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 into n minus 5 divided by n minus 4, 1 by 2, 5 by 2. ஓகேவா? இதுதான் உன்னுடைய இந்த கொஷினுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதை இப்போ நீ அப்ளை பண்ணி ஆன்சர் போடணும். ஓகேவா? எம் என்னது? 6ஆ? 6 minus 1 divided by 6 plus 4, 6 minus 3 divided by 6 plus 4 minus 2. நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, கடைசியில் இந்த 1 divided by 2 plus n என்ற ஃபார்மேட் வரணும். ஓகேவா? 6 minus 5 நது 6 minus 5 divided by 6 plus 4 minus 4. இப்போ பாரு, இப்போ என்னோட வேல்யூ என்னது? 4 தானே. 2 plus 4, இங்கே என்ன 4 போடணும். அப்போ 2 plus 4 6 வரணும். ஓகேவா? இது வரையும் தான் வரும். ஓகேவா? இன்ட்டு n என்னது? 4. 4 minus 1 divided by 4, 4 minus 3 divided by 4 minus 2 into pi by 2. இதை நான் எப்படி போட்டேன் பாரு. 6 minus 1 5, 5 by 10. 6 minus 3 என்னது? 3 by 6 plus 4 10, 10 minus 2 8. 6 minus 5 1 divided by 4 minus 4 0. அப்போ 6 இங்கே பாக்கி இருக்கும். Into 4 minus 1 3 by 4 into 4 minus 3 1, 4 minus 2 2, 1 by 2 5 by 2. இங்கே 1 by 2 5 by 2 வந்துருச்சா? இங்கே 1 by 2 5 by 2 இருக்கா? அதனால தான் இங்கே ஸ்டாப் பண்ணேன். இங்கே n இருக்கா? 2 plus n இருக்கா? என்னோட வேல்யூ 4. 4 plus 2 என்ன வரணும்? 6 வரணும். அப்போ இங்கே 6 வர இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிடணும். அதோடு தான் ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேவா? இப்போ கேன்சலேஷன் எதாவது பண்ண முடியுமா? 5 1s 5 2s, நெக்ஸ்ட்டு 3 1s 3 2s. வேறு எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாத்தையும் எழுதணும். மேலே எல்லாத்தையும் 1, 2 8s 16, 16 2s 32. அப்போ 1 divided by 32 into 3 pi divided by 4 2s 8, 8 2s 16. ஓகேவா? இப்போ 32 into 16 எவ்வளோ வருதுன்னு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுரு. ஓகே, இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், ஃபைண்ட் integral 0 to pi by 2 sin power 6x into cos power 5x dxன்னு கேட்குறான். ஓகேவா? இப்போ இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இங்கே பாரு, m வந்து ஈவன், n வந்து ஆட். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன அந்த ஃபார்முலா? I m comma n is equal to m minus 1 divided by m plus n, m minus 3 divided by m plus n minus 2,
m minus 5 divided by m plus n minus 4 so and so 3 by 4 plus n into 1 by 2 plus n into n minus 1 by n, n minus 3 by n minus 2, n minus 5 by n minus 4 so on so 2 by 3 1. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இப்போது எம்மோட வேல்யூ என்னது 6, என்னோட வேல்யூ 5. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது 2 + n இருக்குது, என்னோட வேல்யூ 5. இப்போ 2 + 5 என்னது 7. 1/7 வந்துட்டா மேலே இருக்க ஈக்குவேஷனை ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே பாரு, m என்னது 6, 6 minus 1 என்னது 6 minus 1 5 divided by 6 plus 5, m 6 n 5, 6 plus 5 11, 6 minus 3 என்னது 3 divided by 6 minus 5, 11 minus 2 என்னது 9. ஓகேவா, 6 minus 5 என்னது 6 minus 5 என்னது 1. இந்த 1 வந்துட்டாலே கேம் அவுட்டுன்னு அர்த்தம், அங்கேயே நிப்பாட்டிடணும் அதோட. ஓகேவா, 1 divided by m plus என்னது 11, 11 minus 4 என்ன வரும் 11 minus 4 என்ன வரும் 7. ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 1/7 நிப்பாட்டியா. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ என்னது 5, 5 மைனஸ் இங்கேயும் 2 வந்துட்டா அதோட நிப்பாட்டிடணும். ஓகேவா, n மைனஸ் என்னன்னு போட்டேன்னா n வந்து 5, 5 minus 1 என்னது 4. ஓகேவா, 4 divided by 5. நெக்ஸ்ட்டு ஓகேவா, 5 minus 3 என்னது 2 divided by 5 minus 2 என்னது 3. இதை பாரு 2/3 வந்துருச்சா, அதோடு நிப்பாட்டிக்கணும். ஓகேவா, ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இந்த 3 கேன்சல், இந்த 5 இந்த 5 கேன்சல், வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை. இது 4 2s 8 divided by 11 into 9 99 into 7 என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா, இப்போது நமக்கு இந்த எம்ன்றதை ஆடாக கொடுத்துட்டு n ஈவனோ இல்லை ஆடோ கொடுத்தா, போன வாட்டி கேஸில் வந்து n ஈவனோ தனியாக இருக்கும், ஆடு தனியாக இருக்கும். ஆனால் இங்கே n ஈவன் ஆடு எது வந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் என்ன கண்டிஷன், n வந்து ஈவன் ஆடு எது வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் m மட்டும் என்ன இருக்கணும் ஆடாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன். m is equal to 5 and n is equal to 6. ஓகேவா, m minus 1, 5 minus 1 என்னது 4 divided by 5 plus n என்னது 5 plus 6 என்னது 11 into m minus 3, 5 minus 3 என்னது 2. ஓகேவா, 5 minus 3 2, 5 plus 6 11, 11 minus 2 என்னது 11 minus 2 9. ஓகேவா, இங்கே பாரு 3 plus n, என்னோட வேல்யூ 6, 3 plus 6 என்னது 9. அப்போ 2/9, இந்த 2/9 கிடச்சிருச்சு. into 1 divided by என்னோட வேல்யூ என்னது 6, 6 plus 1 which is equal to 4/11 into 2/9 into 1/7. ஓகேவா, 4 2s 8, 11 9s 99 into 7 என்ன ஆன்சர் வருதோ அப்படியே போட்டோம். இப்போ அதே மாதிரி இதே கொஸ்டினை 0 to π/2 sin power 5x into cos power 5x கேட்டாலும் இதே ஃபார்முலா தான் வரும். ஏன்னா m ஆடாக இருக்கணும். ஓகேவா, n ஈவன் ஆட் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே பாரு, இது எப்படி சால்வ் பண்ணோம், m 5 n 5. அப்போ என்ன வரணும், m minus 1 என்னது 5 minus 1 அது 4 divided by 5 plus 5 10. இங்கே என்ன வரணும் 5 plus 3 8 வரணுமல்ல. ஓகேவா, 5 minus 3 என்னது 2 divided by 10 minus 2 என்னது 8. நான் சொன்ன மாதிரி 2/8 வந்துருச்சா. into 1 divided by n என்னது 5, 5 plus 1 4/10 into 2/8 into 1/6. நல்லா கேன்சல் பண்ணலாம். 4 1s 4 2s 2 கேன்சல். அப்போ 1/60 தான் ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி தான் போடணும் இந்த மொத்த ரிடக்ஷன் ஃபார்முலாவும். ஓகேவா, நான் 15 மார்க்கில் வந்தாலும் சரி, 7 மார்க்கில் வந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் வந்தாலும் சரி, எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம படித்தது இப்போ 0 to π/2 sin power mx into cos power nx dx தானே. இந்த வேரியபிளை மாற்றி கேட்டாலும் நீங்கள் எழுதணும். அதாவது sin power nx into cos power mx கேட்டாலும் நீங்கள் எழுத தெரியணும். ஓகேவா, இங்கே m பிரித்தா மாதிரி இங்கே என்னன்னு பிரிக்க போகிறீங்க எல்லா இடத்துலையுமே, அவ்வளோதான். ஓகேவா, அதனால் எப்படி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். சரியா?